சார் கோல்டு பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து 2300 கிராம்ஸ் வந்து சேர்த்துருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சினாரியோவே வேற. கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க ரீச் பண்ண லெவல் வந்து ரீச் பண்ண முடியுமா? இன்றைக்கி எல்லாருமே கோல்டு வாங்குறாங்க. நான் 2012லேருந்து 2018லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மார்க்கெட் ஏறல. ஆனால் எந்த நாய்ஸை பற்றியுமே நான் கவலைப்படலை. நான் பாட்டுக்கு கீப் ஆன் இன்வெஸ்ட் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் நார்மல் மந்த்லி ஸ்கீமில் தான் போய் ஜாயின் பண்ணேன். எனக்கு அந்த அவேர்னஸ்லாம் கிடையாது. அன்றைக்கி டிஜிட்டல் கோல்டு, அந்த கோல்டு, இந்த கோல்டு எதுவுமே தெரியாது. ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கணுமென்ட்டு நான் வாங்கிட்டேன். நான் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன், ஹவுஸ் ஒய்ஃபு கண்டிப்பாக அவங்களோட மளிகை சாமான மிச்சத்தில் 1000 ரூபா இருந்தாலும் கோ ஃபார் கோல்டு பீஸ். இப்போ இருக்கிற நிறையா ஜுவல்லர்ஸில் வந்து ஒரு 100 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் மந்த்லி வந்துருச்சு. இன்னொன்று, கோல்டு நீங்கள் என்றைக்கு வாங்க போகிறீங்களோ அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி யூ கேன் அஸ்யூம். எப்படி அஸ்யூம் பண்ணலான்னா, கோல்டு ஃபியூச்சர்னு சொல்லி கூகுளில் தட்டுங்க, கோல்டு ஃபியூச்சர் 24 ஹவருக்கு முன்னாடியே இந்தியாவில் என்ன நடக்க போகுதுங்கிறத யூ கேன் சி. அமெரிக்காவில் என்ன ரெட்டில் இருந்துச்சுன்னா நாளைக்கு இங்கே மைனஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இங்கே ப்ளஸில் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ். டூ இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தவங்க இவன் சொல்கிறாங்க, அவன் சொல்கிறாங்க, நாய்ஸ், அது கரெக்ட் ஆகுது, கரெக்ட் ஆகலை, அதெல்லாம் கணக்கே கிடையாது. கோல்டு இஸ் அ ஹெட்ஜிங். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அது கடைசியில் வந்து காப்பாற்றும். நீங்கள் எங்கே லாக்கரில் வைங்க, நீங்கள் எங்கே வேணால் வச்சுங்க, கோல்டு இஸ் கோல்டு. ஸோ அதுதான் ரியல் மணி. அதனால் வந்து கோல்டு சேவிங்ஸ் வந்து எப்படின்னா 20% யூ ஹாவ் டு டேக் இட். அதனால் ரேட்டை நீங்கள் பார்க்கவே கூடாது. பீஸில் போடலாம், மந்த்லி ஸ்கீம்ஸில் போடலாம். மினிமம் 3000 5000 என்ன கிடைக்குதோ யூ இன்வெஸ்ட். நாய்ஸை பற்றி நம்ம கண்டுக்கவே கூடாது.